அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று ஜாழ் தினக்குரல் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இங்கே ஆசிரியர் வெடுக்குநாரி மலை குறித்து இங்கே அலசுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். ஆசிரியர் தலையங்கம். வெடுக்குநாரி மலையில் என்னதான் நடக்கிறது? வெடுக்குநாரி மலையில் என்னதான் நடக்கிறது? வவுனியா வடக்கு வெடுக்குநாரி மலை, அங்குள்ள ஆதிசிவன் ஆலயம், இவற்றை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதற்கு காரணம் வெடுக்குநாரி மலையை ஆக்கிரமிப்பதற்கு மிக வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் அதனை எதிர்த்து நடந்த மக்களின் போராட்டங்களும் தான். இப்போது ஆக்கிரமிப்பு முயற்சிகள் ஓய்ந்து விட்டதா என கேட்டால் அவை மாற்று வடிவங்களில் இன்னும் இயங்கிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. சைவ மக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாள் சிவராத்திரி. இரவில் 4 சாம பூசைகளை நடத்தி இரவு முழுவதும் சைவ மக்கள் விழித்திருந்து வழிபாடு நடத்தும் ஒரு புனிதமான நாள். இந்த சிவராத்திரி பூசை கடந்த வருடம் வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் பல்வேறு நெருக்கடிகள் கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் நடந்தது. அந்த நாளில் மக்களின் வழிபாட்டு உரிமையை மறுத்து போலீசார் நடந்து கொண்ட விதம் அனைவரும் அறிந்த ஒன்று. 8 பேர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். ஆனால் நேற்று இரவு சைவ மக்களால் சிவராத்திரி பூசைகள் ஆலயங்களில் நடத்தப்பட்ட போதும் வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் மாலை 5 மணியுடன் சிவராத்திரி பூசைகள் முடிந்ததாம். அதற்கான காரணம் என்ன என தேடிய போதும் சரியான பதிலை கண்டறிய முடியவில்லை. அது எதுவாகவும் இருக்கட்டும், சிவராத்திரி பூசைகளை பிற்பகல் 5 மணியுடன் நிறுத்தியது சரியா? போலீசார் இழுத்துச் சென்று கைது செய்த போதும், ஆதிசிவன் ஆலயம் துவேசிகளால் உடைக்கப்பட்ட போதும், வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், இராணுவம் என சுற்றி சுற்றி மிரட்டிய போதும், கைது செய்த போதும் தங்கள் வாழிடத்திற்காக, தங்கள் அடையாளத்திற்காக, தங்கள் வழிபாட்டு உரிமைக்காக நின்ற மக்கள் எங்கே? அவர்கள் என்ன ஆனார்கள்? இங்கே சிவராத்திரி பூசைகளை நடத்தாதது அல்ல பிரச்சனை. அந்த பூசைகள் நடத்தாத போது நாம் நம்முடைய வழிபாட்டு உரிமையை மீட்பது எப்படி? இப்படியே எல்லா பூசை வழிபாடுகளிலும் மட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் ஒரு நாள் வெடுக்குநாரி மலை நம்மிடமிருந்து பறிபோகும் என்பதை அறிவோமா? இன்று வரை வெடுக்குநாரி மலை தமிழ் மக்களின் சொத்தாக இருக்க காரணம் மக்கள். அந்த மக்கள் இடைவிடாத பூசை வழிபாடுகளை தொடர்ந்ததால் ஆக்கிரமிப்பாளர்களின் திட்டம் பொய்த்து போனது. நிலை இவ்வாறு இருக்க நாங்களே பூசை வழிபாடுகளில் மட்டுப்பாடுகளை கொண்டு வருவது பொருத்தமற்றது மற்றும் ஆபத்தானது. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயன் ஆலயத்துக்கு நடந்தது அதுவே. வெடுக்குநாரி மலை பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து. அதை ஆக்கிரமிப்பதற்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை வார்ப்பதற்கும் பல ஓநாய்கள் அலையும் நிலையில் மக்கள் விழிப்புடன் இருப்பது மட்டும்தான் பாதுகாப்புக்கு வழி. நன்றி. ஜாழ் தினக்குரல்.